ஒன்று நான் அவரை பாராட்டுகிறேன். ஐ அப்ரிஷியேட்டிங் விஜய். ஏன்னு கேட்டீங்கன்னா 67 ஆட்சி அமைச்சாங்க, திருப்பி 77 ஆட்சி அமைச்சாங்கன்னு பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசி அந்த படங்களை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் செய்கிறார், பேசுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதை ஒன்றும் தப்பு இல்லைங்க. எங்களுடைய தலைவர்களை எந்த கட்சி கொண்டாடினாலும் வரவேற்கிறோம். அதை தான் பழனிசாமி செய்ய மாட்டேன்றார். கோயம்புத்தூர்ல எடப்பாடி மறந்துட்டாரு. அட்லீஸ்ட் விஜயாவது ஞாபகம் வச்சிருக்காரு, யாரு எம்ஜிஆர் மற்றவங்கன்னு. ஆகவே அதை பாராட்டத்தான் வேண்டும். விஜயை நான் பாராட்டுகிறேன், தப்பே இல்லை. முதல்வர் அம்மாவை புகழ்ந்து சட்டமன்றத்தில் பேசினார், அமைச்சர்கள் பேசினார்கள். தலைவர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் வைத்திருப்பது சரியான ஒன்றுதான். ஆனால் இங்கே நான் திமுகவை கேட்கிற கேள்வி, இந்த அரசை பழனிசாமி ஆட்டம் பெரிதாகிவிட்டது. பழனிசாமிக்கு எந்த சட்ட ஒழுங்கும் கிடையாது. ஆம்புலன்ஸ் டிரைவரை திரும்பி உள்ள வந்தீங்கன்னா அடிச்சு அனுப்புறேன், அதே ஆம்புலன்ஸ் சொன்ன ஒரே ஒரு தலைவர் உலகத்திலேயே அறிவாய்ந்த பழனிசாமி தான். இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மாண்புமிகு முதல்வர், இந்த அரசு? ஆகவே எங்களது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அட்டகாசம் அதிகமாக போச்சு பழனிசாமிக்கு. இதுக்கு ஏன் ஆதரவு என்பது தெரியவில்லை. பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.